எளிதில் மறைகள் தேரா இறைவனை எளிதில் தங்கள் பொழுதர் காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்து அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான். சிற்றம்பலம். இன்று நாம் திருவம்பாவை 8வது பாடலை பற்றி சிந்திப்பதற்கு எத்தனாவது பாடல்? நீங்க 9வது பாடல். 9வது பாடலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் அடியார்களும் பற்றியுள்ளது. சிற்றம்பலம். முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியே என்ன குறையும் இளவேலோரிம்பாவாய் என்று மிக அற்புதமாக மாணிக்கவாசக பெருமான் கூறுகின்றார். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், சிவபெருமான் இப்ப அந்த பெண்கள் எல்லாம் எழுப்பியாச்சு. எழுப்பி இப்ப எல்லாம் போய் சாமி கிட்ட போய் விண்ணப்பம் செய்யறாங்க. பெருமானின் எப்படிப்பட்டவன்னா முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பேத்துமா பெற்றிய. சாமி பழமைக்கும் பழமையானவர் புதுமைக்கும் புதுமையானவர் நம்ம எப்படி உணர்ந்துக்கலாம் அப்படின்னா, இப்ப எல்லா பொருள்களையுமே சிவபெருமான் மாயா காரியத்துல இருந்து தான் நமக்கு படிக்கிறேன். இந்த உலகம் எதுல இருந்து வந்தது? மாயில இருந்து வந்தது. இப்ப இந்த உலகத்துல நீங்க எந்த பொருளை பார்த்தாலும் மாயை காரியம். அப்ப அதுல இருந்துதான் சுவாமி படைச்சிருக்காரு. அப்ப எல்லா பொருளையும் படைத்த ஒருவன் தான் அவன் எல்லா பொருளுக்கும் முற்பட்டவனாக இருக்க முடியும். ஆகையினாலே இந்த இடத்துல முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளே, எந்த பொருளை எடுத்தாலும் சரி அந்த பொருளை இறைவன் கலந்திருப்பாரு. ரெண்டாவது அந்த பொருளை படைத்தது யாருன்னா சிவபெருமான் தான் படைச்சிருக்காரு. இறைவன் உயிர்களை படைக்கவில்லை, உடம்பைத்தான் படைக்கின்றாரே தவிர உயிர்களை இறைவன் படைக்கவில்லை. உலகத்தை இறைவன் படைத்தான், உயிர்களை படைக்கவில்லை. எல்லாருமே எதுல இருந்து கொடுக்குறாருன்னா மாயையிலிருந்து. அதுவும் பார்த்தீங்கன்னா சாமி மாயை முழுவதும் பயன்படுத்தவே இல்லை. அதுல ஒரு கூரைத்தான் பயன்படுத்துறாரு. அதுலயும் சுத்த மாயை அசுத்த மாயெல்லாம் இருக்கு. அதுல மாயையில ஒரு கூறு. இப்ப எனக்கு பானை செய்ய வேண்டும்னு வச்சுக்கோங்க. அந்த குயவன் என்ன செய்வான்? அத்தனை மனையும் எடுத்து கூட்டி ஒரு பானை செய்வான்? இல்லை. அவனுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் அந்த மண்ணை எடுத்து அந்த குயவன் பானை செய்வது போல சிவபெருமான் இந்த உயிர்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்தவாறு இந்த உலகத்தை மாயிலிருந்து ஒரு கூரை எடுத்து நமக்கு படைத்து தந்திருக்கின்றார். இது போல எத்தனையோ உலகங்கள், இந்த ஒரு உலகம் மட்டும் கிடையாது. 224 கோணங்கள்ல எத்தனையோ ஒவ்வொரு கோணங்களையும் எத்தனையோ கோடி அண்டங்கள்லாம் இருக்கு. அத்தனை அண்டங்களையும் சாமி என்ன செய்யறாரு? இந்த மாயிலிருந்து தான் எடுத்து கொடுக்குறாரு. அப்ப எல்லா பொருளையும் நம்ம பார்த்தாலும் அந்த பொருள் எப்பொருள் தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கொள்வதற்கிணங்க அந்த மாயா காரியத்திலிருந்து அந்த பொருள்களுக்கும் முற்பட்டவன் இறைவன். அதனாலதான் முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும அப்பெற்றினே. சரி, ரெண்டாவது இந்த புதுசா ஏதாவது ஒரு பொருளை நீங்க தோற்றிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப புதுசா கம்ப்யூட்டர் அது இதுன்னு தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எதுல இருந்து தயாரிச்சிருப்பாங்க? இந்த பொருள்கள் ஏற்கனவே சாமி கொடுத்த பொருள்ல இருந்து தான் தயாரிக்க முடியும். புதுசாலாம் இவங்க என்ன செய்ய முடியாது. எந்த ஒரு பொருள் உள்ளது அழியாது, இல்லது தோன்றாது. நம்ம இது சர்க்காரியவாதம்னு பேரு. சைவ சித்தாந்தத்துல உள்ளதே தோன்றும், இல்லது தோன்றாது. இருக்கிற பொருளை அழிக்க முடியாது, இல்லாத ஒரு பொருளை தோற்றுவிக்க முடியாது. அதுதான் சைவ சித்தாந்தம் சொல்ற கருத்து. அடியன் முன்னாடி கடையில இருக்கும்போது அடியனுக்கு முதல்ல சொல்றாங்க, இப்ப உள்ள இருக்கிற பொருளை அழிக்க முடியாது அப்படின்னாங்க. என்னது இப்படி சொல்றீங்க சிவா? நான் இப்ப அழிச்சு காட்டுறேன், இந்த ஒரு தாளை நீங்க அழிச்சு காமி பார்ப்போம்னு சொல்லி அடியன்ட்ட ஒரு தாளை கொடுத்தாங்க. பொருத்தி வச்சேன். அது பஸ்பம் ஆயிடுச்சு. பஸ்பம் ஆகி துகளா இருந்ததா, இந்த துகள் அழிங்க பார்ப்போம்னாங்க. நானும் வச்சு பார்க்க அந்த துகள் அழியவே இல்லை, அப்படியே இருக்கு. அப்ப எல்லா பொருளுமே மறுப்பொருளாக இறைவன் எடுத்து கொடுக்கின்றாரு. ஏற்கனவே நுண்ணிய பொருளை சாமி மறுப்பொருளாக, இந்த உலகத்தை சாமி ஒரு நிமிஷத்துல என்ன செய்வாரு? பொடிக்கிறார். அந்த துகள் போல காயில் உலகனைத்தும் கல்பொடிகான்னு சாணம் பொடி மாதிரி ஆக்கிடுவார் சாமி நினைச்சாருன்னா. ஆனா அப்படி நினைக்க மாட்டார். சாமி எல்லா உயிர்களுக்கும் கருணை பாலிக்கும் விதமாக எல்லா உயிர்களும் வாழட்டும் என்பதற்காக தான் இந்த உலகத்தையே படைக்கிறார். நாம் இந்த உலகத்துல சஞ்சரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தை படைக்கிறார். ஏன்னா அவர் படைக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன்னா இந்த உலகத்தை படைச்சு விட்டுட்டு அதுக்குரிய அணுவப் பொருட்களையும் கொடுக்கணும். அப்படின்னா நம்ம அணுவிக்க முடியும். அந்த அணுவப் பொருளும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த உலகத்தை அணுவிக்க முடியாது. அப்புறம் எல்லாரும் தற்கொலை பண்ண வேண்டியதுதான். ஒரு பொருளையும் அணிவிக்காம சும்மாவே இருந்தோம்னா எப்படி வாழ முடியும் சொல்லுங்க பாப்போம். அதனால எல்லாத்துலயுமே சுவாமி கருணை செலுத்துகின்றார். முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்துமா பெட்டியனேன்னு சொல்லும் போது ஒரு பாட்டுல சொல்றாரு. இது எதுல வருது அப்படின்னா, நம்ம வேத காட்சிக்கும் உவனிடத்துக்கு உச்சியாய் விரித்து போத காட்சியுமாய் காணவன் புதியில் புதியன், புதிய பொருள்களுக்கும் புதியவராக விளங்கக்கூடிய சிவபெருமான். முதல் கார்க்கும் மூதாதக்கவன் முடிவிற்கு முடிவாய், அந்தத்துக்கும் முடிவுக்கு முடிவானவன், தோற்றத்துக்கும் இயல்பானவன், எல்லா பொருள்களுக்கும் மூல காரணமாக விளங்கக்கூடிய சிவபெருமான் புதியனுக்கு புதியனாக விளங்குவார். ஆதிக்கு ஆதியாய், தொடக்கத்துக்கு தொடக்கமாகவும் முடிவுக்கு முடிவாகவும் இருக்கக்கூடிய பெருமான். அதனாலதான் அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி அப்படின்னா, எல்லாவற்றையும் கடந்தவர் சிவபெருமான். அவர் தோற்றம் கிடையாது, முடிவும் கிடையாது, ஆதி கிடையாது, அந்தம் கிடையாது, தொடக்கம் கிடையாது, முடிவு கிடையாது, இன்பம் கிடையாது, துன்பம் கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, எல்லாவற்றையும் கடந்தவர் சிவபெருமான். அவர் ஒருவனே முழுமுதற் பொருள் என்று நாம் அறிஞ்சிக்கலாம். எல்லா பேருமே சிவபெருமானத்தான் தொழுதிருக்காங்க. சிவபெருமான் போய் யாரையும் தொழுததா சரித்திரமே கிடையாது. அப்ப நம்ம இதை வச்சாவது நம்ம புரிஞ்சுக்கிடணுமா வேண்டாமா? எத்தனை நூல்கள் நமக்கு சொல்லுது சிவபெருமானை போற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அவர் ஒருத்தர் தான் சேர்ந்தறியா கையார், இப்படி ரெண்டு கையும் சேராது சிவபெருமானுக்கு. அவர் போய் ஒருத்தர் தொழுதாதானே இந்த ரெண்டு கையும் சேரும். அவர் யாரையும் தொழ வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் தான் முழு முதல் பொருள். அப்படி ஆதிக்கு ஆதியாய் உயிர்க்கு உயிராய் நின்ற அமலன், மனமே இல்லாத பெருமான் அமலன். அது நமக்கு வச்சிருக்காங்க அமலன், அவங்க கிறிஸ்டின்ல இந்த பேர்லாம் வச்சிருக்காங்க அமலன். அடியும் நண்பர் பேர் கூட அமலன் தான். சரி, இப்படி நூல்கள் எல்லாம் நமக்கு எப்படி சொல்லுது பாருங்க. பின்னை புதியரில் புதியன் சாமி, அதே போல புதுமைக்கும் புதுமையானவன், பின்னை பேர்த்தும பெற்றியன், அதாவது முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும அப்பெற்றியனே. பேர்த்தும அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பழமையில் பழமையாக இருப்பது போலவே புதுமையாக இருப்பது, கொஞ்சம் கூட மாறுபடாம புதுமையா இருப்பது, அதான் பேர்த்துதல் அப்படின்னு அர்த்தம். பெற்றியன் அப்படின்னா அதனுடைய இயல்பினன்னு அர்த்தம். பழமை போலவே இருப்பாரு, ஆனா புதியனுக்கு புதியனாவும் இருப்பாரு சாமி. அதுக்காக பழமையும் சொல்லிட முடியாது, புதியன்னு சொல்லிட முடியாது. எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் இறைவன். அவர் நம்ம அறிவை கொண்டு இறைவனை நாம் இப்படிதான் இருப்பார் என்று நாம் அறிய முடியாது. அவர் எல்லாவற்றையும் கடந்தவர். வைப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் பார்சடையான் அவன் எண்ணி நல்லான், எண்ணத்துக்கு அப்பாற்பட்டவர். எண்ணி நல்லான் அவன் ஒப்புடையனன், அவனை ஒப்பிட்டு எந்த பொருளையும் சொல்ல முடியாது. அவன் ஒப்பில்ல, எண்ணி நல்லான் ஒப்புடைய நல்லன் ஒருவன் நல்லான், அவன் ஒருவனும் கிடையாது, பலவனும் கிடையாது, எல்லாவற்றையும் கடந்து இருப்பவன். அவன் ஒருவன் அல்லன், ஓர் ஊரனும் அல்லன், எல்லா ஊருமே அவர் ஊரு, ஓர் உருவமும் இல்லை, இந்த உருவம்னு சொல்ல முடியாது. அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இப்படி என் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டனாதேன்னு அப்பர் சாமி சொல்லது இருக்கிறாங்க. நம்ம அறிவை கொண்டு சாமி இப்படிதான் இருப்பார்னு சொல்ல முடியும். அவர் பின் முன்னை பழம்பொருளுக்கு பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும அப்பெற்றியன். அது மாதிரி நுண்ணிய பொருளுக்கும் நுண்ணியமானவர் சாமி. இப்ப ஒரு நம்ம வீட்டுல ஒரு குடிசை இருக்குன்னு வச்சுக்கோங்க, குடிசையில சின்ன ஓட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஓட்டை வழியா சூரிய ஒளி படுதுன்னு வச்சுக்கோங்க, அது பாயிண்ட் இருந்தா கூட என்ன ஆகும், அந்த ஒளி காட்டும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு நுண்ணில ஒரு சின்ன ஓட்டை தான் இருக்கும், அதுக்குள்ள சூரிய ஒளி பாஞ்சி வெளியில அது வெளிச்சத்தை கொடுக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். அந்த நுண்ணிய பொருளுக்கும் நுண்ணியமானது. அதான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணியனே போக்கும் வரவும் இல்லாத புனியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் என்ற சோதி. எப்படி பாடுறாங்க மாணிக்காசன். இந்த மாதிரி யாராலையுமே எழுத முடியாது. ஏன்னா எழுதுனது யாரு? சிவபெருமானே எழுதியிருக்காரு திருவாசகத்தை. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. அவர் எழுதுன பாட்டை சிந்திக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தாருப்பாங்க, அது பெரும் பெரும் பேரு. இதெல்லாம் எழுதுனது யாரு? பாவை பாடும் வாயால் திரு கோவை பாடுகன்னு சிவபெருமானே சொல்லி அவரே எழுதின பாட்டு இந்த பாட்டு. அப்ப பாவையும் எழுதியிருக்காரு, கோவையும் எழுதியிருக்காரு சார் அவர் மூலியமா. அப்படி சிறப்புடைய பாட்டு இந்த பாட்டு. முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்துவா பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீர் அடியோன் உன் அடியார் தாழ் பணிவோம். இவங்கெல்லாம் போய் என்ன கேட்கறாங்க சாமி கிட்ட போய், உன்னடியார் தாழ் பணிவோம், உன்னை பிரானாக பெற்ற சிவபெருமானே முழுவதற் கடவுள் என்று தெரிந்த மெய்யடியார்களே எங்களுக்கு கணவராக வேண்டும் என்று கேட்கிறார்.
இப்ப அப்படி அல்லாதவங்களும் இருக்காங்களா? சில பேர் பாத்தீங்கன்னா ருத்ராட்சம் போட்டுக்கிட்டே கறி முட்டை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க உண்மையான அடியாரா? முதல்ல அவங்க அடியார் லிஸ்ட்ல என்ன செய்ய மாட்டாங்க, சேர மாட்டாங்க. ஆனா பேருக்கு ருத்ராட்சம் போட்டுக்கிட்டுருவாங்க. ஆனா அந்த கடையில போய் இருப்பாங்க. சில பேர் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க. சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்றுன்னு சொல்லும் போதே, சிறந்தடியார் அப்படின்னா சிறப்பில்லாத அடியார் ஒருத்தர் இருந்துதான் ஆகணும். மெய்யடியார் அப்படின்னா பொய்யடியார் ஒருத்தர் இருந்துதான். அப்படி எத்தனையோ பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கல்ல. வேடம் போட்டு அதையும் மாணிக்க சொன்னாரு, சாமி நான் வந்து நான் நடிச்சுக்கிட்டு தான் சாமி இருக்கேன், நான் இன்னும் உண்மையான அடியாராவே ஆகல சாமி அப்படிங்கிற. அவர் எவ்வளவு தூரம் இறங்குறா பாருங்க. அப்ப நம்மள என்ன சொல்ல, நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவான் மிகப்பெரிது விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையலா அன்பு உனக்கு என் ஊடகத்தை நின்று உருகத்தந்தல்வியம் விளையாடுகிறாரு மாணிக்காசன். அவரே நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்மளாம் என்ன செய்ய சொல்லுங்க. நம்ம இன்னும் நடிக்கிறதுக்கு மேக்கப் தான் போட்டுட்டு இருக்கோம். நடிக்க நடிக்க நடிக்கதான் நடிப்பு வரும். புரியுதா உங்களுக்கு? அப்படித்தானே வரும். நடிக்க நடிக்கதான் நடிப்பேன். வேடம் போட்டு 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 அதுக்கப்புறம் மெய்யடியார் ஆகணும். போலிய வேஷம் போட்டா கூட சிவபெருமான் அது மெய்யாக ஏற்றுக்கொள்வார். ஆரம்பத்தில் அடியன் பார்த்தீங்கன்னா சந்துக்குள்ளதான் வீடு, அடியன் வீடு. சின்ன பிள்ளைகள் அடியன் என்ன செய்வேன்னா ஒவ்வொரு கோயிலுக்காக போய் திருநீர் நிறைய, ஒரு பக்கம் திருநீர் வாங்குறது, ஒரு தூக்கம் எடுத்து போயிரு தீர்த்தம் வாங்குறதுக்கு. போய் தீர்த்தம் ஒவ்வொரு கோயிலையும் போய் தீர்த்தம் வாங்கிட்டு வந்து எங்க சந்து முழுவதும் எல்லாத்துக்கும் வந்து அங்கே திருநீர் இந்தாங்க தீர்த்தம் அப்படி ஒரு கரண்டியை போட்டுக்கிறது. அது கொடுக்கறது ஒரு ஆசை. அந்த கரண்டியை போட்டு எல்லாத்துக்கும் தீர்த்தம் கொடுக்கறது ஒரு ஆசை. கோயில்ல போய் எல்லா கோயிலையும் வாங்கிட்டு வந்து நாங்க தீர்த்தம் தான் தீர்த்தம் அப்படின்னு கொடுக்குறது. அதுதானே என்னவோ சாமி நம்மளுக்கு இங்க கொண்டு வந்து திருநீர் கொடுக்கறது ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்து. அது மாதிரி தீர்த்தம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஆசை. அந்த அந்த கரண்டியை போட்டு கொடுக்கறது அது ஒரு ஆர்வம். அப்படி சாமி மெய்யடியார்கள் வந்து ரொம்ப முக்கியம். அடியார்களே மெய்யடியார்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் ஒவ்வொரு பாட்டிலையுமே உன் அடியார் தாழ் பணிவோம்னு இந்த இடத்துல சொல்றாரு. அதுவும் மெய்யடியார் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். சாதாரண மெய்யடியார் ஆகிட முடியாது. முதல்ல நடிச்சுதான் நடிப்பு வரும். முதல்ல வேடம் போடணும். முதல்ல ஒரு கழுத்துல மட்டும் லேசா ருத்ராட்சம் போடுவோம். அப்புறம் கொஞ்சம் சாமி மேலே பட்டு அதிகம் அதிகம் ஆக ஆக அப்புறம் ருத்ராட்ச மாலை போட்டு உலகார பணி செய்யற லெவலுக்கு வரும். அதுக்கப்புறம் மெய்யடியாராக சிவபெருமான் ஏற்றுக்கும். நீங்க போலியாக இருந்தாலும் கூட சும்மா நல்லூர் பாப்பாங்கன்னு சொல்லி கோயிலுக்கு வந்தா கூட சாமி என்ன ஆக்கிடுவாரு, மெய்யடியாரா ஆக்கிடுவாரு. அதாவது சாமி நினைச்சாருன்னா யாரை வேணாலும் எப்ப வேணாலும் அசுரர்களை கூட அடியாரா ஆக்கிடுவாரு. இறைவன் நினைச்சா முடியும். ஆனா அந்த உயிர்கள் விருப்பப்படாம சாமி எதையுமே செய்ய மாட்டார். உயிர்கள் விருப்பப்பட்டாதான் சாமி செய்வார். இல்லைன்னா அசுரர்கள் விருப்பப்பட்டாலும் சாமி செய்வார். அசுரர்கள் விருப்பப்பட்டு எத்தனையோ பேர் சிவபூஜை எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு சாமி அருளை வழங்கி இருக்கின்றார். ராவணன், சூரபத்மன் போன்ற அசுரர்கள் எல்லாம் அவங்களுக்கு எண்ணில்லாத அருளை பெருமான் தந்திருக்கின்றார். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும், அது சீரடியும் சிறப்புடைய அடியான்னு அர்த்தம். சீரடியம்னா உன்னையே முழுவதற்குள்ளாக கொண்ட மெய்யடியார்களே எங்களுக்கு கணவராக கிடைத்து விட்டால் அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். தொழும்னா தொண்டுன்னு அர்த்தம். ஏழை தொழும்படேன் எத்தனையோ பாலுக்கு நீரைத்தேன் பரம்பரனை பணியாதேன்னு கூட அப்பசாமி பாடுறாரு. அந்த அளவுக்கு தொழும்புன்னா தொண்டுன்னு அர்த்தம். நம்மளை தொண்டுல ஈடுபடுத்துறத கூட யாருதான் ஈடுபடுத்த முடியும்? சாமி தான் ஈடுபடுத்த முடியும். நம்மளால தொண்டு செய்ய முடியாது. போனாலும் கொஞ்ச நேரம் வேலை வைப்போம். டீ எப்பங்க வரும், காஃபி எப்போ வரும், வடை எப்போ வரும் அப்படின்னு இருப்போம். அந்த முழு மனதாக இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற உழைப்பு இருந்தா கண்டிப்பா நீங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்படி உழைப்போடு பணி செஞ்சா எல்லாமே உங்களை தேடி வரும். டீ காஃபி வடை எல்லாம் நீங்க ஒன்றுபட்டு செஞ்சா எல்லாமே வரும். அதே திருமுறை பாடும்போது பாருங்க, நீங்க மனம் ஒன்றி திருமுறை பாடிட்டே இருங்க, உங்களுக்கு தேவையானது வந்துகிட்டே இருக்கும். வடை வரும், டீ வரும், எல்லாம் சாப்பிட்டு நீங்க அதை அந்த சிந்தனையிலே இருந்தீங்கன்னா நீங்க பாட முடியாது. அதனால இறைவனை புகழ்ந்து பாடினாய் சாமி எண்ணில்லாத புண்ணியங்களை தந்து கொண்டே இருப்பார். சாமி எல்லாவற்றையும் தருவார். அற்புதத்தையும் இதனை மற்றும் உண்டோ அன்போடு தன்னை ஐந்தெழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அல்லோரும் தொண்டருக்கு என் திசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுனையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட சோலை சிறத்தானேங்கிற. கற்பக பொழிலு, வசந்த மண்டபம், மாளிகையில தங்க வைப்பாரு, எல்லா இன்பத்தையும் அனுபவிக்க வைப்பாரு, நல்ல மனைவி அமைவாங்க, எல்லா சிறப்பும் சாமி செய்வார். இந்த பாட்டில் அதான் சொல்றாரு. அடியார்களுக்கு என்ன செய்வாரா? பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் கற்பக பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்டு சோலை சிறத்தார். எல்லா விதமான சிறப்பும் சாமி அடியார்களுக்கு செய்வார்.
அந்த அளவுக்கு நம்ம சாமியோடு ஒன்றுபட்டு நாம் வழிபாடு செய்தால் அப்படி உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ் பணிவோம். இப்ப இந்த உன் அடியார் தாழ் பணிவோங்கிறதுக்கு யாரா இருந்தாலும் மெய்யடியார்களை தரிசனம் பண்ண வேண்டும் என்பதற்காக ஞானசம்பந்த பெருமான் காளஹஸ்தி வரார். காளஹஸ்தி வரும்போது அங்க கண்ணப்ப நாயனார ஞானசம்பந்த தொழுகிறாராம் அப்படின்னு பாட்டுல வருது. சொல்றாரு பாருங்க, தாழ்ந்து எழுந்து திருமலையை தொழுது கொண்டே, அந்த மலையை தொழுதுட்டே போறாராம் ஞானசம்பந்தர். எப்படி சொல்றாரு பாருங்க, தொழுது கொண்டே தடம் சிலா சோபானத்தால் ஏறி, அந்த மலையை ஏறும்போது சோபானம் எல்லா உயிர்களுமே படிமுறையில் தான் அறிவை தவிர எடுத்த பிறகு அறியாது. சோபானம் என்பது படிநிலையாக அறிவது. புரியுதா சார்? அது யாருது? அது அவனுக்கு என்ன உயிர்களுக்கு சோபான முறை என்பது வெண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லையா? வெண்ணி இல்லையா? சரி விடு. இப்ப ஒரு சைடுல அமைத்திருக்காங்க. ஏன்னா இந்த உயிர்களானது சோபான முறையில், அதாவது படிமுறையில் தான் அறிவை தவிர எடுத்த பிறவிலே அறிய வாய்ப்பு இல்லை. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு பிறவியா எடுத்து எடுத்து வந்துகிட்டே இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா தேறி 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 அந்த செம்பு பாத்திரத்தை விளக்குனா அழுக்கு இருக்கா, மறுபடியும் கேட்பீங்களா? அது போலதான் நம்ம அழுக்கு இருந்துகிட்டே இருக்கு நம்ம கிட்ட. சாமியும் பாரபட்சமின்றி உடம்ப கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த இந்த பிறவி இல்லையா, சரி அடுத்த பிறவியாவது திருந்தட்டும்னு சொல்லி கொடுத்தா நம்ம வீணா காலத்தை போக்கி, கண்ணை துயின்றவுமே காலத்தை போக்காதே வெண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ள உருகாம வீணா காலத்தை போக்கிட்டோம்னா நம்ம எப்படி முன்னேற முடியும் சொல்லுங்க பாப்போம். இப்படி எல்லா எல்லாருக்குமே சொல்லக்கூடிய கருத்து அதுதான். அப்படி சோபானத்தால் ஏறி, படிமுறையில் ஏறி, அவர் அந்த மலையை ஏறும்போதே கண்ணப்பனார் தொழுது அந்த மலைக்கு ஏறும்போதே ஞானசம்பந்த பெருமான் படிமுறையிலேயே அப்படி ஏறாராம். அது பக்குவம் வந்து ஒவ்வொரு படி ஏற 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 பக்குவம் வந்து கொண்டே இருக்கு. வாழ்ந்து இமையோர் குழா நெருங்கு மணி நீள் வாயின், அந்த வாயில உள்ள நுழையும் போதே சூழ்ந்து வளம் கொண்டு அந்த மலையை வளம் வந்தாராம். வந்தது யாரு? ஞானசம்பந்த பெருமான். ஞானத்தில் கிரியில இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் போய் அந்த மலையை போய் சுத்தி வந்து தாழ்ந்து வணங்கி கொண்டு சோபான முறையில் ஏறி நெருங்குமணி நீள்வாயில் சூழ்ந்த வளம் கொண்டு அந்த மலையை வளம் கொண்டு இறைவர் திருமுன்பு எய்தி சுவாமிக்கு முன்னாடி போய் நின்று தொழுதலை மேற்கொண்ட செய்கை போற்றி விழுந்தருவால் கும்பிட்ட பயன் கான் என்பால் போல் எம் மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்தார். மெய்வேடர் யாரு? கண்ணப்ப நாயனார். அங்க காளஹஸ்தியில போய் மெய்யான வேடராக வழங்கக்கூடிய அன்பு முழுவதும் அவருக்கே ஆகி அவர் அப்படிதான் இருந்தார். கண்ணப்ப நாயனாரு அந்த சிவலிங்கத்தை பார்த்ததுமே, சாமி நீ சாப்பிட்டியா சாமி? கேட்ட கேள்வி அதுதான். இப்ப சிவலிங்கம் நம்ம இருக்கு, நம்ம என்னைக்காவது போய் சாமி நீங்க சாப்பிட்டீங்களா சாமி, சாப்பாடு கொண்டு வரட்டுமா சாமி, டீ வேணா கொண்டு வரட்டுமா சாமி, என்னைக்காவது கேட்டுப்போமா? நம்ம வீட்லயே இருக்க சாமி இருக்காரு, நீ என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? ரொம்ப கஷ்டம். ஆனா கண்ணப்ப நாயனார் போன குடிமித்தேவர் வேலை இருக்கிறான்னு சொன்ன உடனே ஒரு வேலை போவோம் வா அப்படின்னு நாடனை கூட்டு போறாரு. கூட்டு போனதுமே சாமி தனியா இருக்காரு, சாமி நீ சாப்பிட்டியா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் வந்து ஏற்கனவே பூஜை பண்ணி வச்சுட்டு போறா. இதெல்லாம் கலைச்சி அவர் நண்பர் கூட சொல்றாரு, ஏற்கனவே ஒருத்தர் இங்க வந்து பூசை பண்ணுவாரு அப்படிங்கிறது, ஒரு பூவெல்லாம் வைப்பாரு அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் கேட்டு சாமியை விட்டு பிரிய மனசே வராதான். கொஞ்சம் இப்படி போவாரா, திரும்பி வந்து சாமி உங்களுக்கு சாப்பாடு என்ன சாப்பாடு வேணும் அப்படி மறுபடியும் போவாரா. இப்ப வீட்டு மனைவிய அவங்க அப்பா அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரான்னு வச்சுக்கோங்க, அந்த கணவர் எப்படி இருப்பாரு தெரியுமா உங்களுக்கு? ஏமா வேலை வேலைக்கு சாப்பிடுவா அப்படின்ட்டு வருவாரு, அந்த வாசப்படி வரைக்கும் வருவாரு. மறுபடியும் போய் ஏமா வேலை வேலைக்கு இந்த மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்து வந்திருக்கேன், அதை இடத்துல சாப்பிட்டு புரிஞ்சுதா, இரு வரேன் அப்படின்ட்டு போவார். அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே மறுபடியும் இருக்க வருவாரு, உடம்பு நல்லா பார்த்துக்குவான், எங்களுக்கு பார்க்கவே தெரியாது போயிட்டு வாங்க போங்க அப்படிவாங்க அவங்க. அப்படி அவங்க அதுக்கப்புறம் தான் அவர் கிளம்புவாரு, அது வரைக்கும் கிளம்ப மாட்டாரு, எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்க கிளம்புங்க அப்படிவாங்க, அதுக்கப்புறம் தான் அவர் கிளம்புவாரு. அப்படிதான். அது போல இவர் போய் போய் சாமியை பார்த்துட்டு அப்படியே திரும்ப வரோம். அந்த சிவலிங்கத்தை பார்த்து அந்த அளவுக்கு சாமி மேல அன்பு அப்படின்னாலே கண்ணப்பன் என்னுடைய அன்புதான். மாணிக்கவாசகரே சொல்றாரு, கண்ணப்பன் ஒப்பதோ அன்பு இன்மை கண்டவன், அந்த அன்பு என்கிட்ட இல்லைன்னாலும் கூட எங்க சாமி என்ன கூட விடல அப்படின்னாரு.
கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் என் அப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வாவென்ற வான்கருணை. அந்த கருணை வான்கருணை அப்படின்னு என்னை வான் அழைத்தார் சிவபெருமான் அப்படின்னு. எங்க தில்லைக்கு பொதுவில் வருக அப்படின்னு. யாரு கிடைக்கும் இந்த பாக்கியம்? மாணிக்கவாசகர் வான். ஆனா அங்க போயிடுறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என்ன வேலை சிவபெருமான் கொடுத்துருக்காரு அப்படின்னு. அந்த புத்தரோடு வாதிடத்தான் சாமி அங்க தில்லையில் வரவழைத்து புத்த மதத்துக்காரர்கள திருத்தி அவர் அத்தனை பேருக்கும் தீட்சை வழங்கி அவங்கெல்லாம் எல்லாருமே சிவ வழிபாட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் அதுக்காக தான் சாமி அங்க அவர் அடைய. சாமிக்கு எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. தெரியுமா தெரியாதா? ஏன்னா அவர் எல்லாவற்றையும் அறிவார், ஒரு சேர அறிபவர். ஒவ்வொரு உயிருடைய அசைவும் சாமிக்கு தெரியும். நம்ம கூட விட்டு விட்டு தான் அறிவோம், ஆனா இறைவன் எல்லாவற்றையும் அறிவோம். அப்படி கண்ணப்பனாருடைய அன்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு இன்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னை வாவென்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீற்றிற்கே சென்றுதாய். அப்படி இந்த இடத்துல சொல்லும் போது வீழ்ந்தெழுவார் கும்பிட்டு பயன்கான் விழுந்து அந்த பயனை எப்படி அடைஞ்சாரா? மெய்வேடர் கண்ணப்பனாருடைய அந்த இதை கண்டு மெய்வேடர் பெருமானை கண்டு வீழ்ந்து எழுந்தார் அப்படி தொழுதார். அதான் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியும் உன் அடியார் தாழ் பணியும். யார் வெய்யடியாரா இருக்காங்களோ அவனுடைய தாழை நாம் என்ன செய்யணும்? நின்று வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும். ஞானசம்பந்த பெருமான் எப்பேற்பட்ட ஞானம் உடையவர். அவர் போய் எங்க யாரை தொழுறாரு? ஏன்னா கண்ணப்பனார் காலம் அதுக்கு முற்பட்ட காலம். அவர் அந்த மலைக்கு போனதுமே காலகஸ்தில போய் வழிபாடு செய்யும் போதே அந்த மலையை வளம் வந்து இறைவர் முன் எய்தி மெய்வேடராக இருக்கக்கூடிய கண்ணப்பனாரை தொழுது விழுந்தெழுந்தார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எவ்வளவு சிறிய சிறப்பு பாருங்க. மருங்கு இறங்கி உட்புகுந்து வளர்போல் கோவில் சூழ்ந்து வளம் கொண்டு அந்த கோவிலை வளம் கொண்டு இறைவர் திருமுன்பு எய்தி இப்படி சொல்றாரு பாருங்க. சாமிக்கு முன்னாடி போய் எல்லாவற்றையும் மறந்து மெய்வேடராக வழங்கக்கூடிய கண்ணப்பனாரை தொழுது விழுந்தெழுந்தார். சிலவர்லாம் அடியார தொழுதாங்கன்னா இறைவன் வழிபாடு செய்வது ஒரு முறை, அதை காட்டில் ஒரு பங்கு பெரியது எதுன்னா அடியார்களை தொழுவது, அடியார்களை சிவமாக தொழுவது. அதுதான் ரொம்ப முக்கியம். அடியார்களை சிவமாக தொழணும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. எவரேனும் விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உருகி ஓராதே அவரவரை கண்டபோதே புகந்தடிமை திறம் நினைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டு ஆட்டாதி ஈசன் திறமையே பேணி கவராதை தொழும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று சொல்வதற்கினங்க அதாவது விபூதி ருத்ராட்சம் தரிச்சிருந்தா அவங்கள அடியாராக பாவித்து நம்ம செய்யக்கூடிய வணக்கத்தை முதல்ல வணங்காம விட்டாலும் குற்றமா. இப்போ ஒரு திருநீர் பூச்சி வந்திருக்காங்க, நீங்க எதுக்கு போய் அவங்கள வணங்கலனாலும் குற்றமாயிரும். திருநீர் பூச்சி தான் கண்டிப்பா என்ன செய்யணும்? அவங்க ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திருநீரை பண்றது நீங்க கண்டு வணங்கணும். ஏன்னா அதுல சிவபெருமான் விளங்கி தோன்றுவார். திருமுறை பாடுற இடத்துல சிவபெருமான் விளங்கி தோன்றுவார். சிவலிங்க முத்தத்துல சிவபெருமான் விளங்கி தோன்றுவார். சொற்பொழிவு நடக்கிற இடத்துல சிவபெருமான் விளங்கி தோன்றுவார். அடியில் ஆரம்பத்துல இது வெங்காயம் போகும்போது சொற்பொழிவு போனன்னு கூப்பிட்டாங்க. அடியில் போனேன், போய் உட்காந்துட்டு ஒருத்தர் கூட இல்லை. இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன் எப்படி சொற்பொழிவு. சரி சாமி உட்காந்து கேட்பாரு அப்படின்னு அடிக்கடி 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன். 5 to 6 பேசிக்கிட்டே இருப்பேன். 6 மணிக்கு மேலே 6 உள்ள வருவாங்க. 6 to 7 தான், ஏன்னா 7 மணிக்குள்ள முடிக்கணும். 6 to 7 தான் உட்காந்து கேட்பாங்க. அந்த 1 மணி நேரம் சிவபெருமான் தான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாரு. நீ பேசியா அப்படின்னு சாமி உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். அடிக்க மட்டும் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா எந்த நிலையிலையும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சைவத்துலதான் ஆளுகள் ரொம்ப கம்மி. நேரம் ஒரு சினிமா பாடல் போடட்டும் கூட்டம் எகிரும். ஆனா சாமி பத்தி கேட்கறதுக்கு கூட்டம். அதுலயும் பாத்தீங்கன்னா அடியும் சொற்பொழி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 7 பேர் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வங்காளூர்ல 7 பேர் உட்காந்தாங்க. ஒருத்தர் நைஸா வந்தாரு, காதை கொடுங்க அப்படின்னாரு. நான் அடியும் சொற்பொழி பேசிக்கிட்டு காதை கேட்டேன். என்ன சொல்லுவாங்க, ஒரு 7 பேர் தான் வந்துருக்காங்க, நீங்க மட்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா. நான் அடி நீங்க உங்க காதை கொடுங்க அப்படின்னு. சிவபெருமான் சொல்லும் போதே 4 பேர் தான் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு. அவங்க சிவபெருமான் உபதேசம் பண்ணும் போது 4 பேர் தான் இருந்தாங்க. இங்க 7 இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு. இப்படி எதிர்க்கீங்க, ரொம்ப பரவாயில்ல. ஏன்னா இது எல்லாருக்கும் சென்றடையாது. ஞானம்லாம் எல்லாருக்கும் சென்றடையாது. அது உரியவர்களுக்கு போய் தான் சேரும். எல்லாவற்றையும் போய் சென்றடையாது. சிவன் கோயிலுக்கு ஆளு கம்மியா தான் வருவாங்க. மற்ற கோயிலுக்கு கூட்டம் எகிரும். சிவன் கோயிலுக்கு கம்மியா தான் வருவாங்க. என்னன்னா இங்க ஞானம் உடையவர்கள் தான் நீங்க வர முடியும். எல்லாரும் இங்க வர முடியாதுல்ல. நிறைய செல்வம் வேணும்னா அது அதுக்கு ஓடுவாங்க. இன்னொன்னா எல்லாத்தையும் சிவபெருமான் தருவாருன்னு அவங்களுக்கு தெரியல. எல்லா தெய்வத்துக்குமே கொடுக்கறது யாரு? சிவபெருமான் தான் கொடுக்காரு. செல்வம்,
கல்வி நமச்சிவாயவே, ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே, நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே, நான் அவின்று ஏத்துவேன், நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்வதற்கு என்னங்க சாமிதான் எல்லாத்தையும் கொடுக்காரு. அது தெரியாம தான் ஆளாளுக்கு ஒரு தெய்வத்திலேயா ஓடுறாங்க. சிவருமானே எல்லாம் தரும் கான் பெருந்துறையில் மேய பெரும் கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தை வந்துங்கிறாரு மாணிக்கவாசன். எல்லாத்தையும் தருவார் சாமி. இது தெரியாம தான் ஆளாளுக்கு எங்கெங்கேயோ ஓடுறாங்க. எல்லாத்தையும் தருவாரா தரமாட்டாரா? எல்லாவற்றையும். அப்படி உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார் தாழ் பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம். அவங்களே எங்களுக்கு கணவராக கிடைச்சிட்டாங்க. ஏன்னா அடியாரை தொழுதால் இறைவனை தொழு 2 மடங்கு சிவப்புண்ணியம். அடியார் கணவராக கிடைச்சிட்டாங்கன்னா அந்த மனைவி வந்து ரொம்ப கொடுத்து வச்சவன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா அன்றாடம் அவங்களுக்கு சமையல் செஞ்சு வைக்காங்களா, அவங்கள சிவமா பாவித்து வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கணவர் எப்படி நினைக்கணும்? சிவமா பாவித்து வச்சாங்கன்னா சிறப்பு. அவங்க பாவிக்கலைன்னா சிறப்பு கிடையாது. அதையும் சொல்லிடணும். அவங்கள சிவமா பாவித்து அவங்களுக்கு அன்னம் பாலிக்கும். அன்னம் பலிக்கல இல்ல பொதுவாக சொல்றேன், தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடியார்களை அன்னம் பலிக்கும் போது அவங்க சிவமா பாவித்து அவங்களுக்கு பக்கத்திலே இருந்து என்ன வேணும் ஏது வேணும் கேட்டு வைக்கணும். அதுதான் ரொம்ப சிறப்பு. இந்தாங்க கொட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. முன்னாடி வச்சுட்டு கொட்டிக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்ற நேரத்துல தான் எல்லாத்தையும் முன்னாடி வச்சுட்டு போயிட்டு வராங்க அப்படின்ட்டு சிவமா நினைக்கிறோம். அதுதான் உடனே அவர் சத்தம் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன வச்சு விட்டு நீ வாட்டு போயிட்ட அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, எல்லாம் முன்னாடி வச்சிருக்கோம்ல தெரியுதுல்ல, எல்லாம் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு 1008 வேலைகள் இருக்கு. நாங்க தைக்க வேண்டியிருக்கு, நாங்க துணி துவைக்க வேண்டியிருக்கு, நாங்க அப்படிம்பாங்க. சில வீட்டுல அப்படிலாம் நடக்கு. சரி சரி. இப்படி உன் அடியார் தாழ் பணிவோம் அங்கவர்க்கே அங்காவும், அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து. அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அங்க அதன்படி நடக்கும். அங்கவர்க்கே பங்காவும் அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய். அவங்களுக்கே நாங்கள் தொண்டு செய்வோம். மெய் அடியார்களுக்கே அவங்க எங்களுக்கு கணவராக கிடைத்தார். எத்தனை பேருக்கு அடியார் கணவராக கிடைச்சிருக்கு? 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. எல்லாமே மெய்யடியார்களா கிடைச்சிருக்காங்க. அந்த மனைவிகள்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. அவங்களும் சேர்ந்து சிவலோகம் போறாங்க. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அதே அமர்நீதியாருடைய வரலாறுல இளையான் குடிமாறன் வரலாறுலாம் மனைவியில சேர்ந்து எல்லா பேருமே குடும்பத்தோட தான் போறாங்க. அதான் சிறப்பு. சாமி கோவணம் கொடுத்தாரு. கோவணம் இப்ப இதை பார்த்துருப்பா, நான் போய் குளிச்சுட்டு வரேன், காவிரியில போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அமர்நாதன்கிட்ட கோவணத்தை கொடுப்பா. இது சாதாரண கோவணம் நினைச்சிடாத, இது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது. இது பொண்ணு மடியையும் போற்றத்தக்கது. இது மாதிரி ஒரு கோவணத்தை எங்கேயும் பார்க்க முடியாது, ரொம்ப பத்திரமா வச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாமி காவிரியில குளிக்க போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறாரு. சாமி அந்த கோவணத்தை மறைத்து விடுகின்றார். எப்படி ஓட மறைச்சாரோ அதே போல திருவோட மறைச்ச மாதிரி கோவணத்தை மறைச்சிடாரு. உடனே எப்பா சீக்கிரம் கொடுப்பான், நான் சீக்கிரம் அடுத்த இடத்துக்கு போகணும், என் கோவணத்தை கொடு அப்படின்னதும் அவர் பார்க்காரு. வச்சிரத்துல பார்க்காரு, இல்லை. எல்லா இடத்துலையும் தேடி பார்க்காரு, இல்லை. சாமி அதுக்கு பதில் உங்களுக்கு வேற கோவணம் தருகிறேன், நான் உன்ட்ட என்ன சொல்லி கொடுத்தேன், என் கோவணம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு. உடனே எல்லாத்தையும் சாமி ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுங்க, சொல்லுப்பா அப்படின்னா. இந்த தராசு தட்டுல நான் எத்தனை இது வைக்கிறேன், அந்த கோவணத்துக்கு இணையா என்கிட்ட இன்னொரு கோவணம் இருக்கு, அதுக்கு இணையா நீ எதுனாலும் கொடுயா அப்படின்னு சொல்லி தராசு தட்டுல வச்சுறேன் சாமி. இவர் இருக்கிற கோவணத்தை பூரா வைக்கிறாரு. அது அப்படியே தான் இருக்கு. இது உயரமா இருக்கு, இது தாழ்ந்து இருக்கு. சாமியோட கோவணம் எப்படி இருக்கு? கீழே இருக்கு. இவர் வைக்க மேல அப்படியே இருக்கு, சமம் ஆக மாட்டேங்குது. எல்லாத்தையும் வைக்கிறாரு. இந்த இடத்துல சேக்கிர சாமி என்ன சொல்றாரா, அடியாருடைய அன்புக்கு சிவபெருமான் தாழ்ந்து இருக்காராம். இந்த கோவணம் வந்து அப்படி இருக்கான். எப்படி சொல்றாரு பாருங்க, அடியாருடைய அன்புக்கு சிவபெருமான் தாழ்ந்து. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வைக்க ஒன்றும் ஆகல. கடைசியா சொன்னாரு, சாமி இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கு சாமி, நாங்க குடும்பத்தோட சுத்தி வந்து இதுல ஏறலாமா அப்படின்னு கேட்டாரு. அது உன்னுடைய விருப்பம், எனக்கு வந்து கோவணம் நேரம் ஆகணும் அப்படின்னாரு. அதாங்க பாருங்க, குடும்பத்தோட ஒரு பையன், அந்த அம்மா, சாமி, இது நாயனார் 3 பேரும் சுத்தும் போது பஞ்சாட்சரத்தை சொல்லி சுத்துறாங்க. சிவாய நம அப்படின்னு சொல்லி 3 தடவை சுற்றி வந்து 3 பேருக்கு திராசத்துல ஏறாங்க, சமமாயிடுச்சு. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அதான் சாமியுடைய அந்த அன்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் காலையில நம்ம கேட்கறதுக்கு கொடுத்து வச்சிருப்பாங்க. யாரு கிடைக்கும் இந்த பாய் சாமியை பத்தி அடியார்களை பத்தியும் கேட்கறதுக்கு அந்த பிறவி, இல்லைன்னா அந்த பிறவி எடுத்து என்ன புண்ணிய சொல்லுங்க பார்ப்போம். அங்கவர்க்கே பாங்காவும் அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இந்த வகையே எமக்கெங்கோ நல்குதியே என்ன குறைவிலோர் என்பார். பெருமானே
அவங்க மட்டும் எங்களுக்கு கணவராக கிடைச்சிட்டாங்கன்னா இந்த உலகத்துல எங்களுக்கு இதை விட வேறு வேறு பேர் என்ன நல்குதியே. எங்களுக்கு அது உங்களை கொடுத்துட்டீங்கன்னா என்ன குறை, எங்களுக்கு என்ன குறை இருக்கு? எங்களுக்கு வேற எந்த குறையும் இல்லை. எவக்கேலோர் எம்பாவாய், என்ன குறையுமே ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அற்புதமான பாட்டு. இன்னைக்கு எல்லாரும் கண்ணுலயுமே கண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா அமர்நீதானுடைய வரலாறு அப்படிப்பட்ட வரலாறு. இன்னைக்கு பெரிய புராணம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு திருப்பரங்குன்றம் போறோம். திருவருளால திருக்கூட்ட சிறப்பு இன்னைக்கு வந்து அடியாருடைய சிறப்பை பத்தி திருவருள் கூட்டி என்ன அதுக்காக இன்னைக்கு இந்த போராட்டம் எடுக்க முடியாம போயிடுச்சு. சரி, அப்படி இந்த பாட்டு மிக அற்புதமான பாட்டு. முன்னை பழம் பொருக்கு முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ்வணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவர் ஆவாரவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இந்த வகையே எமக்கெங்கோ நல்குதியே என்ன குறையும் இளவேலோர் எம்பாவாய். இதுகாரும் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த திருமுறை பாடல் நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிட்டம்பலம். அமைச்சர்.